ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் டைம் புக்கு ஃபினிஷ் பண்ணிட்டோம் இங்கிலீஷில். இது வந்து செகண்ட் டைம் புக்கு. செகண்ட் டைம் புக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹாஸ்பிட்டாலிட்டி. ஓகேவா? எப்படி நம்ம வந்து கெஸ்ட்டை எப்படி வந்து நம்ம வரவேற்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்னா டேக்கிங் குட் கேர் ஆஃப் த கெஸ்ட் அண்ட் விசிட்டர்ஸ். ஓகே, ஒவ்வொரு கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி அது சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. நம்ம ஊரில் என்ன நம்மளோட வழக்கம் அப்படின்னா நம்ம வணக்கம் சொல்லி தான் ஒவ்வொரு கெஸ்ட்டையும் விசிட்டர்ஸையும் வரவேற்கிறது. ஓகே, இதில் ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்ற ஃபஸ்ட்டு யூனிட்டில் நம்ம பார்க்க போகிறது த கிஃப்ட். The gift. Lesson name, The gift. Listen, once a beggar was hungry. He saw a big house and went there to see if he would get something to eat. The house was very big and luxurious. There was a beautiful garden around the house. As he neared the house, he could smell tasty food. அதாவது ஒரு இடத்துல ஒரு பெக்கர்னு என்னது, பிச்சைக்காரர். ஓகேவா? அவர் ரொம்ப ஹங்க்ரியாக இருந்தார். அந்த டைமில் அவர் ஒரு பெரிய வீடு பார்த்தாங்க. வீட்டில் போனால் ஏதாவது சாப்பிட கிடைக்குமா அப்படின்னு அவர் யோசித்தாங்க. அந்த ஹவுஸ் எப்படி இருந்ததா, ரொம்ப பெருசாகவும் லக்ஸரியாகவும் இருந்தது. லக்ஸரி மீன்ஸ் ஒரு பணக்கார வீடு மாதிரி தெரிஞ்சிச்சா. அந்த வீடு சுத்தமே வந்து பியூட்டிஃபுல் கார்டன் இருந்திருந்தது. அவர் அந்த வீடு பக்கத்துலேயே போகும்போது அங்கே அந்த வீட்டிலேருந்து டேஸ்டி ஃபுட்டோட ஸ்மெல் வந்துகிட்டே இருந்துச்சா. He knocked at the door. A well-dressed man opened the door. The man's face shrank on seeing the old man. அதாவது அவர் அங்கே போய் அந்த வீடு பக்கத்துலேயே போயிட்டு வீடு கதவு தட்டினாங்களா. கதவு தட்டினதும் ஒரு வெல் ட்ரெஸ்டாக ஒருத்தர் வந்துட்டு கதவை ஓப்பன் பண்ணாங்களா. ஓப்பன் பண்ணிவிட்டு இவரை பார்த்ததும், இந்த பெக்கரை பார்த்ததும் அவரோட ஃபேஸ் வந்து ஷேங்க்னா நம்ம ஒருத்தருக்கு பிடிக்காதது பார்த்தா எப்படி இருக்குது அவரோட ஃபேஸு, அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹி ஆஸ்க்ட் இன் த ஹார்ஷ் டோன், வாட் யூ வாண்ட். உடனே அவர் கேட்டுச்சா ரொம்ப கோபமாக கேட்டாங்களா. வாட் யூ வாண்ட், உனக்கு என்ன தேவை. த ஓல்டு மேன் வித் ஹிஸ் ஃபீபிள் வாய்ஸ் ரிப்ளைடு. அந்த வயசானவர்னா ரொம்ப டயர்டான வாய்ஸ், ஃபீபிள் வாய்ஸ்னால் ரொம்ப அவரோட டயர்டான வாய்ஸில் சொல்லிச்சா. இட் ஹேஸ் பீன் 2 days சின்ஸ் ஐ ஹேட் ஃபுட். ஸோ ப்ளீஸ் கிவ் மீ சம்திங் டு ஈட். அதாவது நான் 2 நாளாச்சு சாப்பிட்டு, நீங்கள் ஏதாவது எனக்கு சாப்பிட தரீங்களா அப்படின்னு கேட்டாங்களே. த ரிச் மேன் கோட் ஆங்க்ரி அண்ட் ஷவுட்டட் அட் த பெக்கர், டு யூ திங்க் ஐ ஆம் ரன்னிங் ஃப்ரீ ஃபுட் சர்வீஸ். இது கேட்டதும் வந்து அந்த ரிச் மேன் வந்து ரொம்ப கோபமாக வந்து கத்த ஆரம்பிச்சாங்க. ஷவுட்டட். ஓகேவா? கத்த ஆரம்பித்து கேட்டாங்களே, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, இங்கே நான் ஃப்ரீயாக வந்து ஃபுட் சர்வீஸ் போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுச்சு. கெட் அவுட் ஆஃப் ஹியர், த ஓல்டு மேன் வித் த சேம் டோன் ரிக்வெஸ்ட். தெர் இஸ் எனி லெஃப்ட் அவுட்டு. அவர் கெட் அவுட், அதாவது இங்கேருந்து போக சொன்னாங்களா. திருப்பியும் அந்த வயசானவர் வந்துட்டு கேட்டாரா, நீங்கள் ஏதாவது சாப்பிட்டு மிச்சம் மீதி இருந்தால் எனக்கு தரீங்களா அப்படின்னு அந்த ஒரு டயர்டான டோனில் கேட்டுச்சு. லெஃப்ட் அவுட் அப்படின்னா மிச்சமாக சாப்பிட்டு மிச்சம் வைக்கிறது, அந்த மாதிரி மிச்சமாக இருக்கிறத லெஃப்ட் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. டோன்ட் ஸ்டாண்ட் ஹியர் வேஸ்டிங் மை டைம், கெட் அவுட் ஆஃப் மை சைட். நீங்கள் வந்து இங்கேருந்து போயிடுங்க, என்னோடய டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, என்னுடைய சைட்டுனா அந்த பார்வை, நம்மளோட கண் பார்வையிலேருந்து போயிடுங்க. செட் த மேன் அண்ட் ஸ்லாம்ட் த டோர். அதை சொல்லின்னா அந்த வீட்டில் இருக்கிறவர் என்ன பண்ணார், ஸ்லாம்டு டோரை வந்து ரொம்ப கோவமாக சாத்திட்டாங்க, சவுண்டாக சாத்திட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. த ஓல்டு மேன் ஸ்லோலி வாக்ட் அவே. ஓல்டு மேன் அங்கேருந்து ஸ்லோவாக நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆன் ஹிஸ் வே ஹி சோ ஏ லேடி ஃப்ரம் த ஹவுஸ் ட்ராப்பிங் பனானா லீவ்ஸ் வித் த ஃபுட் இன் த ட்ராஷ் கேன். அப்படி அவர் அப்படி போயினே இருக்கும்போது அந்த வீட்டிலேருந்து ஒரு லேடி வந்து பனானா லீஃபில் அதாவது வேஸ்ட்டான சாப்பாடெல்லாம் ட்ராப்பிங் பண்ணுறாங்க, போடுறாங்க. எங்கே போடுறாங்கன்னா ட்ராஷ் கேனை டஸ்ட்பினில் போடுறது பார்த்தாங்க. இது பார்த்து அவருக்கு ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணார். ஏன்னா வந்து நான் சாப்பாடு கேட்டேன், மிச்சம் மீதி கூட கேட்டேன், இல்லைன்னாங்க. இங்கே என்னென்னா அந்த லேடி அந்த வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து டஸ்ட்பினில் போடுறது அவர் பார்த்தாரு. He slowly walked to the next house and knocked the door. Is anybody there? After repeated knocks, a voice answered, nobody is home. Try the next house. அவர் அங்கேருந்து அந்த வீட்டிலேருந்து வந்து இன்னொரு வீட்டுக்கு போயிட்டு கதவு தட்டி கேட்டாங்க, இங்கே யாராவது இருக்கீங்களா. அப்போ ஒரு ஜஸ்ட் ஒரு சவுண்டு மட்டும்தான் அங்கேருந்து உள்ளே இருந்து வந்துச்சு. இங்கே யாருமே கிடையாது. நோபடினா யாருமே இல்லை, இங்கே யாருமே இல்லை, நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வீடை ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க.
இஃப் தெர் இஸ் நோ ஒன் தென் ஹூ இஸ் ஆன்சரிங் மீ ஆஸ்க் த ஓல்டு மேன். அந்த வயசானவர் கேட்டதை யாருமே இல்லைன்னா யார் எனக்கு ஆன்சர் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டுச்சு. The man got irritated and opened the door and said, "Why don't you try the big house in the same street?" ஓகே, அந்த வயசானவர் கேட்டது இவருக்கு ரொம்ப கோவம் வந்துச்சா. அவர் திடீர்னு கதவை ஓப்பன் பண்ணிவிட்டு இரிட்டேட்டடாகிட்டு கோவப்பட்டு கதவை ஓப்பன் பண்ணிவிட்டு கேட்டுச்சா, நீங்கள் ஏன் நீங்கள் இங்கே இந்த ஸ்ட்ரீட்லேயே பெரிய ஒரு ஹவுஸ் இருக்கே, அங்கே போய் கேட்கக்கூடாது அப்படின்னு கேட்டாங்களா. The old man sadly replied, "I tried, but he did not offer any food." நான் அந்த வீட்லேயும் ட்ரை பண்ணேன், பட் அவர் எனக்கு எந்த ஃபுட்டும் ஆஃபர் தரல அப்படின்னு சொன்னாங்க. He asked, "How can you expect me to help you when the richest man of the village denied?" அப்போ அந்த ஆள் கேட்டாங்களா, அவர் அந்த வில்லேஜில் இருக்கிற ரிச்சஸ்ட் மேனே உங்களுக்கு எதுவுமே தராத்தம்போது, டினைடு அப்படின்னா அதாவது மறுத்தப்போது, டினைடுனா மறுத்தப்போது, எதுவுமே தராமல் இருக்கும்போது எங்கிட்ட மட்டும் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. த ஓல்டு மேன் லெஃப்ட் த பிளேஸ். ஓல்டு மேன் அங்கேருந்து போயிட்டாங்க. த ஓல்டு மேன் வாஸ் டயர்ட் அண்ட் குட் நாட் வாக் எனிமோர். ஸோ ஹீ சாட் அண்டர் ஏ ட்ரீ அண்ட் சூன் ஸ்லெப்ட். அவருக்கு சாப்பாடு கிடைக்கல. ஸோ ரொம்ப டயர்ட் ஆகிட்டார். அவர் அதுக்கு மேலே நடக்க முடியல அவரால். ஸோ அவர் என்ன பண்ணாங்க, ஒரு ட்ரீ கீழே உட்காந்துட்டாங்க. உடனே தூங்கவும் தூங்கிட்டாங்க. சூன் ஸ்லெப்ட்னா தூங்கிடுச்சு. A man is shabby clothes walk him and asked. ஒரு ஷாபி அப்படின்னு பார்த்தோன்னா பார்க்க நல்லா இல்லாத ட்ரெஸ் போட்டால் ஒரு புவர் மேன் மாதிரி இருக்கு அவரை பார்த்தா. அதாவது ஷாபி ட்ரெஸ்ஸுன்னா கிழிஞ்ச ட்ரெஸ் அந்த மாதிரி போட்ட ஒருத்தர். அவர் இவர்கிட்ட கேட்டாங்களா, "ஹூ ஆர் யூ? வை ஆர் யூ லேயிங் ஹியர்?" நீங்கள் யார், எதுக்காக இங்கே படுத்துட்டு இருக்கீங்க? த ஓல்டு மேன் ரிப்ளைடு. அந்த வயசானவர் ரிப்ளை பண்ணாங்க, "ஐ ஹாவ் நோ ஃபுட் அண்ட் நோ பிளேஸ் டு ஸ்டே." எனக்கு ஃபுட்டு கிடையாது, அதே மாதிரி ஸ்டேனா தங்குறதுக்கு வீடு கிடையாது அப்படின்னு சொன்னாங்களா. த புவர் மேன் செட். அப்போ அந்த ஷாபி ட்ரெஸ் போட்டு வந்தேன்னு சொன்னாலே அந்த புவர் மேன் அவர் சொல்லிச்சா, "யூ லுக் டயர்ட் அண்ட் ஹங்க்ரி. கம் டு மை ஹோம் அண்ட் ஸ்டே வித் அஸ்." ஏன் நீ உங்களை பார்த்தா ரொம்ப டயர்டாக தெரியுது, ஹங்க்ரியாக தெரியுது, நீங்கள் எங்கூட எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் கூட ஸ்டே பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்களா. த ஓல்டு மேன் ரிப்ளைடு. அது கேட்டதும் அந்த வயசானவர் அந்த பெக்கர் சொல்லிச்சா, "ஐ டோன்ட் வாண்ட் டு பி எ பர்டன் டு யூ." அதாவது எனக்கு பேர்டன் அப்படின்னா ஒரு சுமை. அதாவது இப்போ அவரே ஒரு புவர் மேன், அவர் கூட தங்கி அவருக்கு அவரை கஷ்டப்படுத்த விரும்பலை, பேர்டன் ஒரு சுமையாக இருக்க பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஜஸ்ட் நீட் சம் ஃபுட்டு. எனக்கு ஃபுட்டு மட்டும் போதும், உங்கள் கூட நான் தங்கலை, உங்களை கஷ்டப்படுத்த விரும்பலை, எனக்கு ஃபுட்டு மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. த புவர் மேன் செட், "ஓகே, ஜஸ்ட் கம் அண்ட் ஹாவ் சம் ஃபுட் வித் அஸ்." நீங்கள் ஓகே அப்படின்னா நீங்கள் எங்கள் கூட சாப்பாடு சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஹீ டுக் த ஓல்டு மேன் டு ஹிஸ் ஹட். அவர் என்ன பண்ணாங்க, அந்த ஓல்டு மேனை அவங்களோட ஹட்டுனா குடிசை, பெரிய வீடெல்லாம் கிடையாது, குடிசைக்கு இட்டுட்டு போயிட்டாங்க. The hut was very small and barely enough for the family. The old man saw that the house wouldn't withstand the monsoon. அந்த குடிசை எப்படி இருந்ததுன்னு பார்த்தோன்னா அந்த ஃபேமிலிக்கே பத்தலை. அதே மாதிரி இந்த மன்சூன், இந்த மழைக்காலமே அது தாங்காது, அவ்வளோ ஸ்ட்ராங் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. The house had no furniture but only a few utensils were there for use. அங்கே என்ன இருந்தது, ஃபர்னிச்சர் எல்லாம் கிடையாது, ஜஸ்ட் பாத்திரங்க மட்டும்தான் இருந்தது. அதுவும் அந்த ஃபேமிலி யூஸ் பண்ணுற பாத்திரங்க தான். The people in the house, a lady and 2 children, were very happy to welcome the old man in. அந்த ஃபேமிலியில் இருந்த அந்த லேடியும் அந்த பசங்களும் அவரை வெல்கம் பண்ணாங்க. They made him sit comfortably. அவருக்காக உட்கார்றதுக்காக இடத்த ரெடி பண்ணாங்க. The children sat near him. The man introduced himself and his family. "I am Kalian. I working in farm nearby. This is my wife Viji and my children Gobi and Radhika." அவர் அந்த வீட்டில் இருக்கிறவர் அவங்கள ஹிம்செல்ஃப் அவங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அவங்க ஃபேமிலியை பற்றியும் இவர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. அதாவது இவரோட நேம் காளியன், அவங்களோட ஒய்ஃப் விஜி, அவங்க பசங்க நேம் கோபி அண்டு ராதிகா.
Soon the children got close to the old man. They asked many questions and played with him. சில்ட்ரன் என்ன பண்ணாங்க, அவர் கூட ரொம்ப க்ளோஸாக பழக ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய கொஸ்டின்லாம் கேட்டாங்க. அவர் கூட விளையாடவும் ஆரம்பிச்சிட்டாங்க. Kalian helped the man wash his face and hands. When the old man entered the hut, Viji was ready to serve the food. காளியன் அவர் அந்த வயசானவருக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கும் ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. திருப்பி அவங்க வீட்டுக்குள்ளே வரதுக்குள்ளே அவங்களோட ஒய்ஃப் சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. They all sat in a circle. Viji served the gruel from an eaten pot. அதாவது சாப்பாடும்போது கறி அந்த மாதிரியெல்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு கஞ்சி. gruelனா கஞ்சி, ஓகேவா? அது ஒரு எர்த்தன் போட் அப்படின்னா ஒரு மண் பாத்திரத்தில் தான் சர்வ் பண்ணாங்க. அட் ஃபர்ஸ்ட் ஷீ கேவ் டு த ஓல்டு மேன் அண்ட் தென் டு த சில்ட்ரன் அண்ட் காளியன். ஃபஸ்ட்டு அவர் கொடுத்தது யாருக்கு தெரியுமா? அந்த வயசானவருக்கு. அதுக்கப்புறம் தான் அவங்க சில்ட்ரனும் காளியனுக்கும் சாப்பாடு சர்வ் பண்ணாங்க. ஆஃப்டர் த டின்னர் காளியன் ஸ்ப்ரெட் அவுட் எ மேட் ஃபார் த ஓல்டு மேன் டு ஸ்லீப். சாப்பாடு முடிஞ்சதுக்கப்புறம் காளியன் என்ன பண்ணாங்க, அந்த வயசானவருக்காக பாய் போட்டாங்க தூங்குறதுக்காக. ஸ்ப்ரெட் அவுட் எ மேட் அப்படின்னு, மேட்னா பாய், ஸ்ப்ரெட் அவுட்னா பாய் போட்டாங்க, விரிச்சு போட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். Next morning, the beggar asked them to pack their things. They all couldn't understand why he asked so. Before they could ask anything, the beggar said, I am not a beggar. அதுதான் அடுத்த நாள் மார்னிங்கில் என்ன ஆச்சா, அந்த பெகர் இவங்கக்கிட்ட சொல்லிட்டாங்களா, வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட உங்களோட திங்ஸ் எல்லாம் நீங்கள் பேக் பண்ணுங்கள். இது கேட்டது அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எதுவுமே புரியலையா, எதுக்கு இப்படி சொல்கிறாங்க. சரி, அவங்க ஏதாவது திருப்பி கொஸ்டின் கேட்கறதுக்கு முன்னாடி அந்த பெகர் சொல்லிச்சா, ஐ ஆம் நாட் ஏ பெகர், நான் ஒரு பெகர் கிடையாது. ஐ ஆம் ஏ லேண்ட்லார்ட் ஃப்ரம் ஏ நியர்பை டவுன். அதாவது நான் பக்கத்தில் டவுனில் சொந்தமாக நிலம் வச்சுருக்கிற ஒருத்தர். அதாவது நிலத்தோட சொந்தக்காரர், உரிமையாளர் அப்படின்னு சொன்னாங்க. மை ஃபேமிலி அண்ட் ஐ வர் ஹெல்பிங் த புவர் அண்ட் த நீட்லி. நானும் என்னுடைய ஃபேமிலியும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். அதாவது கஷ்டப்படுறவங்களுக்கும் தேவைப்படுறவங்களுக்கும், புவர் அண்டு நீடி. மை ஒய்ஃப் அண்ட் சன் டைட் 2 years பேக். என்னுடைய ஒய்ஃபும் சன்னும் 2 years முன்னாடி இறந்துட்டாங்க. வித்தவுட் தம் ஐ குட் கண்டினியூட் மை சர்வீஸ். அவங்க இல்லாத போதும் என்னுடைய சர்வீஸ் நான் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆஸ் ஐ க்ரோ ஓல்டர், நான் இப்போ எனக்கு வயசாகிட்டே இருக்குது. ஐ வாண்டட் சம்பன் டு டேக் கேர் ஆஃப் மை வெல்த் அண்ட் சர்வீஸ் ஆஃப்டர் மீ. அதாவது இப்போ எனக்கு வயசாகிடுச்சே இருக்குது. ஸோ எனக்கு இப்போ தேவை என்னுடைய வெல்த்துனா அந்த சொத்தெல்லாம் பார்க்குறதுக்கு, அதே மாதிரி சர்வீஸ் பண்ணுற ஆளுங்களையும் தான் எனக்கு இப்போது தேவை. யூ ஹாவ் டு அக்செப்ட் மை ரிக்வெஸ்ட் அண்ட் ஃபுல்ஃபில் மை டிசையர். நீங்கள் என்னுடைய ரிக்வெஸ்ட்டை ஏற்றுப்பீங்களா, அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? என்னுடைய ஆசையை, டிசையர்னால் ஆசையை ஃபுல்ஃபில் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. Kaliyan was reluctant, but the old man pressured him and his family. காளியன் ரொம்ப தயக்கப்பட்டாங்க, இவர் இப்படி கேட்குறாங்களே அப்படின்னு. பட் அந்த வயசானவர் அவங்கள ரொம்ப ப்ரெஷர் பண்ணாங்க, நீங்கள் இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. த ஓல்டு மேன் வாஸ் ஹாப்பி தட் ஹிஸ் சர்வீஸ் வுட் கண்டினியூ மெனி மோர் இயர்ஸ் ஈவன் ஆஃப்டர் ஹிஸ் டெத். அந்த வயசானவர் ரொம்ப ஹாப்பியாக ஆகிட்டாரா, ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்களோ அது அந்த ஃபேமிலி கரெக்டாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவரோட டெத்துக்கு அப்புறம் அது கண்டினியூ ஆகிடுச்சு அந்த சர்வீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம யோசிக்கலாம், எதுக்கு இந்த ரொம்ப ரிச்சஸ்ட் மேன் இப்படி வயசானவராக நடித்தார் அப்படின்னு தெரியுது இல்லையா? எதுக்காக நடிச்சிருப்பார் அவர்? அதாவது அவரோட சொத்தை யார்கிட்ட ஒப்படைக்கிறது அப்படின்னு ஒரு நல்ல ஆளுங்களை தேடிட்டு இருந்தார் அவர். ஸோ டைரெக்டாக ரிச்சஸ்ட் மேன் சொன்னால் நிறைய பேர் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவேன். ஆனால் உண்மையாக யார் அது பார்த்துப்பாங்க அப்படின்னு தெரியறதுக்கு தான் இந்த வேஷம். அதுக்கு ஆப்டான ஃபேமிலியை அவர் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகே.